அட்டாக் அண்ட் டைட்டன் சீசன் 4 வரைக்குமே தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருச்சு. அண்ட் அத பார்த்துட்டு இந்த வீடியோ கன்டின்யூ பண்ணீங்கன்னா இன்னும் கிளவரா புரியும். ஏன்னா, இதுல பேசப்போற எல்லாமே நீங்க அட்டாக் அண்ட் டைட்டன் சீசன் 4ல தான் வந்திருக்கும். அதனால தான் சொல்றேன். நீங்க இன்னும் பார்க்கலன்னா சீசன் 4 பார்த்துட்டு இந்த வீடியோவ பாருங்க. ஆல்ரைட். அட்டாக் அண்ட் டைட்டன்ல பேசிக்கா 9 டைட்டன்ஸ காமிச்சிருந்திருப்பாங்க. அதுலயே அட்டாக் டைட்டனோட பவர் ஸ்கேலிங் அப்படிங்கிறது ரொம்பவே காம்ப்ளெக்ஸா இருந்திருக்கும். இன்னும் மெயினா சொல்லப்போனா, ஃபியூச்சர் அட்டாக் டைட்டனோட மெமரீஸ பார்க்குறதுன்னு சொல்லலாம். ஏன்னா, ஒரு அட்டாக் டைட்டன் ஹோல்டரால ஃபியூச்சர்ல அட்டாக் டைட்டனா ஹோல்டரா மாறப் போறவங்களோட மெமரீஸ பார்க்க முடியும். அதனால தான் இன்னும் தெளிவா சொல்லணும்னா, நம்ம எரன் க்ரூகர், நம்ம கிரிஷா ஏகர் கூட பேசுறப்போ, நம்ம ஆர்மன் மிகாசா அப்படிங்கிறவங்க பிறந்திருக்கவே மாட்டாங்க. பட் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எரன் க்ரூகர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்திருப்பாரு. அண்ட் பேசிக்காவே இந்த அட்டாக் டைட்டன் அப்படிங்கிறது ஃப்ரீடமை விரும்பக்கூடிய ஒரு டைட்டனா தான் காமிச்சிருந்திருப்பாங்க. அண்ட் இந்த அட்டாக் டைட்டன் ஹோல்டர்ஸ் எல்லாருமே ஃப்ரீடமை நோக்கி தான் டிராவல் பண்ற மாதிரியும் இருந்திருந்திருப்பாங்க. அண்ட் நம்ம எரன் கிட்ட அட்டாக் டைட்டன் பவர் வர்றதுக்கும் ஒரு மெயின் ரீசனா இருந்தது நம்ம எரன் தான். அண்ட் அஃப்கோர்ஸ்லி நம்ம எரன் க்ரூகர்ட்ட இருந்து நம்ம கிரிஷா ஏகருக்கு அட்டாக் அண்ட் டைட்டன் பவர் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒரு பாரடைஸ் ஐலாண்டுக்கு வந்திருந்திருப்பாரு. அண்ட் பாரடைஸ் ஐலாண்ட்ல ஒரு நியூ ஃபேமிலியை கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம எரனுமே பிறந்திருந்திருப்பான். அண்ட் அப்படியே கொஞ்சம் காலங்கள் போக அதுக்கப்புறம் தான் நம்ம கிரிஷா ஏகர் பார்த்தீங்கன்னா ராயல் பிளட் லைனில் உள்ளவங்களை டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அந்த ஃபவுண்டிங் டைட்டனோட பவரை பார்த்தீங்கன்னா எடுத்திருந்திருப்பாரு. அண்ட் ஃபவுண்டிங் டைட்டன் பவர் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம எரன் ஏகர்கிட்ட ஃபவுண்டிங் டைட்டன் பவரை ஃபுல்லாக கொடுத்துருவாரு. எக்ஸாக்ட்லி இந்த இன்சிடென்ட்டுக்கு எல்லாமே மெயின் ரீசனாக இருந்தது அட்டாக் டைட்டனோட பவர்ஸ் அப்படின்னு தான் சொல்லியாக்கணும். நம்ம எரனும் ஜீக்கும் கான்டாக்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபவுண்டிங் டைட்டனோட பவர்ஸை யூஸ் பண்ணி கிரிஷா ஏகரோட மெமரிஸை பார்த்துருந்துருப்பாங்க. அண்ட் இந்த இடத்துல தான் ஒரு மெயின் பிளாட்டே ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கிரிஷா ஏகர் பார்த்தீங்கன்னா டாக்டராக இருந்திருப்பாரு. அண்ட் அவருக்கு யாரையுமே கொல்ல பிடிக்காது. அதனாலேயே அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் பிளட் லைனை கொல்லாமல் நின்றுட்டு இருப்பார். அவரால் கொல்லவும் முடியாது. பட் நம்ம எரன் பார்த்தீங்கன்னா அவரோட மைண்டை சேஞ்ச் பண்ணிடுவான். அதுவும் நம்ம அட்டாக் டைட்டனோட பவரை யூஸ் பண்ணி. ஏன்னா நம்ம அட்டாக் டைட்டனால பாஸ்டில் உள்ள ஹோல்டர் அதாவது நம்ம கிரிஷா ஏகர் பார்த்தீங்கன்னா நம்ம எரனோட மெமரிஸை பார்க்க முடியும் இல்லையா? அதனால தான் அவரால் நம்ம எரன் சொல்கிறதையும் கேட்டிருக்க முடியும். அண்ட் அதனால தான் அவர் அந்த ராயல் பிளட் லைனில் உள்ள எல்லாரையுமே கொண்டு இருந்திருப்பாரு. அண்ட் ஃபவுண்டிங் டைட்டனோ பவரையுமே எடுத்திருந்திருப்பாரு. அண்ட் அஃப்கோர்ஸ்லி இன்னும் கிளவராக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம எரன் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக அட்டாக் டைட்டன் ஹோல்டராக இருக்கிறான். அண்ட் அதுலேயே நம்ம பாஸ்ட்டில் நம்ம கிரிஷா ஏகர் தான் அட்டாக் டைட்டன் ஹோல்டராக இருந்திருப்பாரு. அட்டாக் டைட்டனோட பவர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அது ஃபியூச்சரில் உள்ள அட்டாக் டைட்டன் ஹோல்டரோட மெமரிஸை பாஸ்ட்டில் உள்ளவங்க பார்க்க முடியும். அதுதான் ஒரு பவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அப்படி இருக்கிறப்போ நம்ம கிரிஷா ஏகரால் நம்ம எரனோட மெமரிஸை பார்க்க முடியும். இப்போ நம்ம எரன் நினைக்கிறதுமே அவரோட மெமரிஸில் வரும்ல, அதே மாதிரி தான் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம கிரிஷா ஏகரை நம்ம எரன் பார்த்தீங்கன்னா ராயல் பிளட் லைனை கொல்ல வச்சுருந்துருப்பான். அண்ட் அது மூலியமாக தான் நம்ம எரனுக்கு ஃபவுண்டிங் டைட்டனோட பவர்ஸ் கிடச்சிருக்கும். இல்லைனா கிடச்சிருக்காது. நம்ம கிரிஷா ஏகர் கொல்லலை அப்படின்னா அதை ராயல் பிளட் லைனை கொல்லலை அப்படின்னா நம்ம எரனுக்குமே ஃபவுண்டிங் டைட்டனோட பவர் கிடச்சிருக்காரு. ஃபவுண்டிங் டைட்டன் பவர் இல்லை அப்படின்னா இந்த 2000 வருஷத்துக்கான ஹிஸ்ட்ரியை அவனால் சேஞ்சும் பண்ணியிருக்க முடியாது. இப்போ உங்களுக்கு இதுக்கு ரொம்பவே கிளவராக புரிஞ்சிருக்கும். அட்டாக் அண்ட் டைட்டன் தான் ஒரு மெயின் பிளாட்டாகவே இருந்திருக்கும் அட்டாக் அண்ட் டைட்டன் சீரீஸ்லேயே. இது மட்டும் தான் அட்டாக் டைட்டனோட பவர்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது போகவும் பேசிக்காக எல்லா டைட்டன்ஸுக்கும் இருக்கிற பவர்ஸும் இருந்திருக்கும். அண்டு நம்ம ஆர்மர் டைட்டன் அதுக்கு ஈக்குவலான ஹைட்லையுமே இது இருந்திருக்கும். வேறு டைட்டன்ஸ் கூட கம்பேர் பண்ணுறப்போ அட்டாக் டைட்டனோட அதாவது ஃபைட்டிங் எபிலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கும். அண்ட் டியூரபிலிட்டியாக நிறைய நேரம் சண்டை போடுறதுக்கான ஒரு ஸ்கில்லுமே இருந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதோட பாடியை கிறிஸ்டலைஸ் ஆகிற ஒரு பவருமே இருந்திருக்கும். அண்ட் அதை யூஸ் பண்ணி தான் ஆர்மர் டைட்டனை நம்ம எரனால் தோக்கடிச்சிருந்திருக்க முடியும். அண்ட் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அட்டாக் டைட்டனோட பவர்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ட் சேனலுக்கு நியூ கம்மராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ விட்டு ஸ்கிப் பண்ணிங்க. அண்ட் மோர் கார்ட்டூன்ஸ் அண்ட் அனிமி கண்டென்ட்ஸ் டொனேட்டோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல்ரைட் கைஸ், வர்ட்டா. よく戦った。